வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோ டெஸ்ட் கரூர். நண்பர்களே, நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த யூஎஸ்பி போர்டு போட்டால் ஹம்மிங் நாய்ஸ் வராது, தரமான யூஎஸ்பி போர்டுனா எதை சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு மாடலில் வரக்கூடிய, இப்போ வரக்கூடிய ப்ளூடூத்தோட அட்டாச்சாக வரக்கூடிய போர்டு நண்பர்களே. அதுக்கான ரிமோட்டு, சென்சாரும் யூஎஸ்பி போர்டும் அந்த போர்ட்டும் கொடுத்துருவாங்க போர்ட்லேயே. அதுக்கப்புறம் வந்த யூஎஸ்பி மாடலு, நிறைய மாடல்களில் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ யூஎஸ்பி போர்டு. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி யூஎஸ்பி போர்டு நிறைய வந்துருச்சு. இது சாம்கானில் இருக்கக்கூடிய P6 மாடல். இது ஹம்மிங் நாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஒயரிங் நீட்டாக அதில் பண்ணணும். பண்ணுற ஒயர் குவாலிட்டியாக இருக்கணும். கிரவுண்டு ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னாவே ஒரு 80% ஹம்மிங் நாய்ஸ் உங்களுக்கு வராது நண்பர்களே. மீதி இருக்கக்கூடிய அந்த 20% பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்பி போர்டிலேருந்து எடுக்கக்கூடிய கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஏற்படாது. ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு வால்யூம் எதுவும் வைக்காத போதும் கேட்குற மாதிரியும் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு அதிகமாகிற கேட்குற சவுண்டும் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு போடுறது அப்படின்னு, யூஎஸ்பி போர்டு எந்த போர்டு போட்டிங்கனாலும் ப்ராப்பர் கிரவுண்ட் எர்த்திங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸ் அரெஸ்ட் ஆகும். துல்லியமாக நம்ம கிரவுண்டு எல்லா இடத்துலையுமே பண்ணணும். இதுக்கு பக் கன்வெர்ட்டர் போட்டு இன்புட்டாக கொடுப்பாங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் போடுவாங்க. 24 வோல்ட்டை உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் 24 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 18 ரெகுலேட்டர் ஒன்று, 12 ரெகுலேட்டர் ஒன்று, 5 ரெகுலேட்டர் போட்டு 4 ரெகுலேட்டர் போட்டு எடுப்பாங்க. சில கஸ்டமர் 12 வோல்ட் ரெகுலேட்டரும் 5 வோல்ட் ரெகுலேட்டரும் போட்டு எடுப்பாங்க. அவங்கவுங்க டேப்பிங்க்கு தகுந்த மாதிரி கூட சில டிரான்ஸ்ஃபார்மரில் டேப்பிங் இருக்கும். 12-0-12, 12-0-12 அந்த மாதிரி. இப்போ அந்த 0-12 அப்படின்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று போட்டிங்கன்னா போதுமானது. அதில் நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் வராது. சில கஸ்டமர் அதில் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாண்ட் பையில் உங்களுக்கு வோல்டு நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பக் கன்வெர்ட்டர் பண்ணி கொடுக்கலாம். டிவிடியில் வரக்கூடிய பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய அந்த 5 வோல்ட் எடுத்து கொடுக்கலாம். கரெக்டான உங்களுக்கு ஒரு ஆம்ப் 1 ஆம்ப்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். அதுவும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸ் வராமல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். யூஸ் பண்ணக்கூடிய போர்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, பெரிய ஐசி போர்டு, சின்ன ஐசி போர்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆம்பியரை பொறுத்து தான் அவுட்புட் ரிசல்ட் வரப்போகுது. அதனால் குவாலிட்டியான போர்டு வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லது. நிறைய மார்க்கெட்டில் ஏகப்பட்ட போர்டு, இப்போ எக்கச்சக்க போர்டு வந்துருச்சு. அதில் எந்த போர்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நண்பர்களே. நம்மக்கிட்டையும் உங்களுக்கு தேவையான போர்டு கேளுங்க. நம்ம அவைலபிளாக இருக்குது. யூஎஸ்பி போர்டு வேணும்னாலும் வாங்கி நம்ம கொரியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா சாம்கான் கம்பெனியுடைய P6 மாடல் பேனலோட வர்றது. ரிமோட் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டு நம்மக்கிட்ட 2 மாடல்லையும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற கஸ்டமர் நம்மளுக்கு நம்பர் வீடியோவில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். லோயஸ்ட் பட்ஜெட்லேயே நம்ம பண்ணித்தர்றோம். நன்றி நண்பர்களே.